வெல்கம் டு சேனல். இதுல நம்ம என்ன பார்க்க போறேன்னா, போன எபிசோட் கிரீன் ஹவுஸ் கட்டியிருப்போம். அந்த பண்ணி குட்டி போட்டுருக்கான்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடிங்கிற பண்ணி மேய்ச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. உள்ள அந்த பண்ணி உள்ள சாண மாதிரி இருந்தது. நான் போயிட்டு குட்டி போட்டுருக்க பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. எள்ளி எல்லாம் வளர்த்து வீடுனாக்கா பண்ணி ராத்திரி ஆயிடுச்சு நினைக்கிறேன். காலில் வேப்பவே ராத்திரி ஆகும்போது என்ன காலையும் தோசை. இது எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. சரி, இப்ப போய் நமக்கு எங்க கீழே கிடச்சான் ஜென்ரல் ஸ்டோரா இல்ல அப்ப எதுக்கு இதான் போடுவேன். இந்த ஒரு மானம் போட்டாச்சுன்னா அடுத்து 100 கொடுத்துட்டு பைசா வாங்கி தரலாம். ஓகே, மானுங்க மான பாரு நான் சுட்டேன். மானுங்க. A few moments later. அதான் தேடிட்டு இருக்கேன். இங்க ஒரு மான் இருக்கு. சரி, அதான் போடுவோம். இது ரெண்டாவது மணி போய் சுட்டேன். பேக் இந்த கேம் இல்லவே இல்லையே. மான எப்ப எல்லாம் கொடவானோ ஒரு வேலை செய்யணும். மான் எப்ப நான் வருவோம் அப்போ ஒண்ணுமே இங்க மான் இங்க கிடக்குது. கோழியா? இது சாப்பாடு முட்டை. சரி, முட்டை பாக்ஸ் எடுத்துட்டு போறேன். அதையும் சேர்த்து வச்சுட்டு அதையும் எடுத்துட்டு போறேன். முட்டை பாக்ஸ் போட்டேன். அதுக்கு சாப்பாடு எவ்வளவு பாத்துக்குவோமா? எல்லாம் மேலே ஏறுது. தெரிஞ்சு தண்ணி நீக்கி வைக்க போறேன். என்ன தண்ணி இதை மாத்த உடச்சிட்டு மாத்தி உடச்சிட்டு திருப்பியா நம்ம மரத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு மரம் எப்படி நீ எப்படி தப்பிச்சு பண்ணலாம்? திருப்பி வெளியில வந்துருந்தா இந்த 3 வேணாம். பல வேற இல்லையோ? பல வேற இல்ல. என்ன இருக்கு? பாடி தண்ணி இது கேட்ட போறேன். அது கொஞ்சம் தான் வந்தது. பாதி தான் வந்தது. எப்படி கட்டி பிடிச்சாச்சு? ஓகே, தண்ணி ஊற்றி உங்களுக்கு சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. டாக்டர் பார்த்து என்ன தண்ணி மூடணும்னு நினைக்கிறேன். சாப்பாடு வேணும். சாப்பாடு இருக்கு, முட்டை இருக்கு. அதுல இதுதான் போனோம். கோழி முட்டை போட்டுருக்காங்க. கோழி முட்டை போட்டாலும் எடுக்க முடியாது. அதான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். அழகு ஒன்று முட்டை எடுக்க வரல, அது போட்டதை எடுக்க வந்தேன். ஓகே, நான் போய் வாங்கிட்டு அதுக்கு சாப்பாடு எவ்வளவு இருக்கு கோழிக்கு ஆள் இருக்கு, ஆளுக்கு ஆளு. தண்ணி பிரச்சனை இல்லை. ஓகே, பண்ணிக்கு பார்க்கணும். பண்ணிக்கு 2 தான் இருக்கு. பாருங்க, சாப்பாடு வாங்கி தரணுமோ? நவுந்தான். முட்டைக்கு ரோஸ்டர் மீட் இருக்குது, பீஃப் மீட் பால், சிக்கன் சாசேஜ். இன்னைக்கு முட்டைக்குள்ளது இல்லை. அப்படி விற்கணுமா வேண்டாமா? விற்றுருவோமா? விற்றுரும். 40 இருக்குல்ல. ஏன்னா அங்கேயும் நிறைய முட்டை இருக்குது. அவனுக்கு அந்த இன்கம் அந்த மரியாதை இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்கம்
10 கிலோமீட்டருக்கு அப்புறம் இப்பதானே முதல் முறை விற்க போறோம். அவன் முட்டை இங்க 276. உண்மையிட்ட நம்ம இப்பதான் முதல் முறை விற்க போடுமா? ஒரு முட்டை எவ்வளவு ரூபாயா இருக்கு? 40. ஒரு முட்டைக்கு இல்ல டோட்டலா அவன் ஒரு முட்டைக்கு 6 ரூபா 6.9 7 ரூபாய்ட்டா வருது. அப்ப 200 சில்லற வந்தாச்சு. ஆமா முதல்ல 100 பார்க்க போனோம். 100 பார்த்துட்டு வாங்க. 100 என்ன பண்ணுவோம்? ட்ரிபிள் எடுத்து என்ன ஆகுன்னு கேட்டேன். ட்ரிபிள் எடுத்து என்ன ஆகும் நான் கேட்டேன். அது நீ ஆன்சர் கேட்டாங்க. நீ இப்படி கிளம்பிட்டேன் கொடுத்துட்டேன். ஓ வாங்கிட்டேனா? பைசா வந்தானே இல்ல பைசா வந்தானா? ஷூட்டிங் ப்ரெடேட்டர்ஸ் இனி ரேபிட்டை கொல்லணுமா? இன்பில்ட் ரேபிட்ஸ் மை ரேபிட்ஸ் ஆர் ஓவர் ஆல் த பிளேசஸ் கேன் யூ கேட்ச் த மேன் பிரிங் அது பிடிச்சி கொடுக்கணும் அவ்வளோதான். ஓகே 176 ரேபிட் இருக்கு பிடிச்சி கொடுக்க எனக்கு. நம்ம மிஷின் பிடிச்சி கொடுத்தா தான் இந்த ஆல்டன் மண் இருக்குதுல அது அன்லாக் ஆகும். ரேபிட் இங்கே கண்ணுக்கு தெரியுது. ரேபிட் கண்ணுக்கு தெரியுது. நான் ஓடுது போன பாருங்க. பிடிச்சிட்டேன். போடுச்சு. அதுதான் வண்டியில பிளேஸ் பண்ண போறேன். பாத பிளேஸ் பண்ண வெள்ளண்டா அவனோட கொடுக்கணும். அதான் இருக்கலையே கழுகு முயல் எங்க முயல கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல வேண்டாம் நான் வேண்டாம் விட்டுட்டு வரேன். எஸ் ஓகே இவங்க டாலர் பண்ணிருக்காரு. அப்போ 2 அப்போ அதுக்கு 200 கரெக்ட். அடுத்த தடவை வந்து பார்ப்போம். சாதா காசு டாக்ஸி இல்லை. சீடு வாங்குறேன் வந்தோம். ஆமா சீடு வாங்கிட்டு வந்தோம். சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு சாப்பாடு சீடையும் சேர்த்து வாங்கிட்டு அப்போ கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு. இது ஒரு 4 நாள் இப்போ ஒரு 4 நாள் வாங்கியேன். இப்போ சீடு வாங்குவோம். என்ன இருக்கு? டொமேட்டோ இருக்கு, ஸ்ட்ராபெர்ரி, பம்கின், வாட்டர்மெலன், கேபேஜ், கிரேப்ஸ், பெல் பெப்பர். தக்காளி குடமிளகா தானே இது பெல் பெப்பர். அப்புறம் பைனாப்பிள் சீடு. இது வாட்டர்மெலன். அடுத்து நம்மள அடுத்து காய்கறியில் ஒன்று வாங்குவோமா? பம்கின்னு நம்ம 6 இருக்கா பம்கின்னு. அப்புறம் வந்து டொமேட்டோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெர்ரி 1 2 3 4 5. இன்னும் ஒன்று வாங்க. கிரேப்ஸ் வாங்குவோமா, கேபேஜ் வாங்குவோமா, பெல் பெப்பர் வாங்குவோம். ஓகே வேற எதுவும் வாங்க வரல அவ்வளோதானே. அப்போ அது கூலர் பாக்ஸ் வச்சுலாமோ? கீழெல்லாம் இந்த கூலர் பாக்ஸ் வச்சுலாம். ஆமா ஆசை ஆகாது. எனக்கு இடமே இருக்கேன் வண்டியில் ஏற்கிற இடம் இல்லை. இது உள்ள போய் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இடம் இது எங்க வருது? ஃப்ரண்ட் சீட் இருக்கு. டாப்ல ஆனா டாப்ல ஒரு பறவை வையானே அன்னைக்கு கேட்டுட்டு இருந்தேன். வைக்கணும். எப்போ மர வைக்க அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். போடலாம் என்ன அவசரம் போட்டு முட்டை விளையுமா? சாரி இந்த முட்டை எப்ப தெரியுமா காய்ச்சான்? ஐயோ கடவுளே காய்ச்சேன் இந்த எப்ப தெரியுமா கோழிய போடிய சீசனு? கோழிய போடு அந்த கோழி இறச்சி கடை குடிக்கிறதா? இறச்சி கடை குடிக்கிறதா? அது முட்டை போடிய சீசன் இல்லையா? போய் சரி சரி சம்மரா? சம்மர் அந்த வெயில் டைம் தான் போடாங்க. ஈகளுக்கு வயது தலைக்க காரணத்தினால் ஈகள் பிறகு நேரம் இடைவெளிக்கு தென்கிட்டார். ஈகள் டென்ஷன் ஆயிட்டார். உள்ள மாட்டானே நல்ல சேவ் பண்ணி வச்சேன். இன்ஃபர்மேஷன் யார்
போய் வெளியில போன வெளியில போயில என்ன கேட்டாச்சா கோழி கூட்டு உள்ள போய் வந்தேன், வெளில வர முடியல. ஒன்னா வெளியில வந்து ஆமா, வேற என்ன பண்றது? உள்ள இருக்கலாம் கோழி கூட்டு இல்லையா? ஆமா, அதுக்கு முட்டை எடுக்க சொன்னேன், அதுக்கு போயிட்டு இருந்தேன். அதான் முட்டை எடுக்க நீ என்னது உள்ள போனே நான் கேட்கிறேன். முட்டை உள்ள எல்லாம் இருந்தது. அதான் உள்ள இருந்து நீ என்னது எடுக்க போனேன்னு கேட்டேன். இது முட்டை எப்படி எடுக்குது? வெளியில இருந்து எடுக்கணும். வெளில இருந்து எடுக்க முடியல, உள்ள போனேன். ஈகல உள்ள விட்டுருக்கணும். மேல டோர் திறக்கல, பின்னாடி திறக்கல, பின்னாடி அது யாரு? நான் ஃபர்ஸ்ட் மூடவே இல்ல, நீதான் மூடுன்னு பேக்ல ஓட்டையா இருக்குன்னு. இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். மட்டில சலானிச்சு போட்டுல கலங்கிருச்சு. அதனால கொஞ்சம் விசித்திரமா பேசுறான். அது கீழே போட்டேன். கோழி ஒத்த கால நிக்குது. கோழி நிக்குமே ஒத்த காலில் இங்க இருக்கு. அது கேம்ல பண்ணிருக்கா, அதான் சொன்னேன். எங்கயோ எப்படியும் ஒத்த கால நிக்குவான். கேம்ல பண்ணிருக்கா, ஒத்த கால நிக்கும். அதான் நேர்ல பார்த்தது இல்லையா? என்ன கோழி? அது ரியல் லைஃப் வேற கேமா இருக்கு. கேம்ல கோழி வளைக்க எனக்கு தெரியாது. பாத்தோட ஒத்த கால நிக்கும். நான் என்ன மடியில சொன்னேன்? நிக்கும். கேம்ல அந்த டீடைல் பண்ணிருக்கணுமே சொன்னேன். நான் கேமை பத்தி தெரியாதுன்னு கூட்டு வந்தா இதான் நடந்தேன். இல்ல தண்ணி இருக்கு. நானும் குட்டி போட்டுருக்கு, குட்டி போட்டுருக்கு. ஆமா, ஒண்ணு மூணு மூணா, இங்க ஒண்ணு இருக்கு. 4 5 6 அங்க ஒண்ணு 7 8 அங்க முக்கல. அதான் 7. அதுதான் இன்னும் கொண்டு கூட போடலாம். இன்னும் இது கூட இல்ல. ஆமா, ஒண்ணே இன்னும் ஒரு பண்ணி போடல. அப்படிதானே? ஒண்ணு போடுங்க. ஆமா, ஒரு இதுல எத்தனை குட்டி? 7 குட்டி. ஓடு அதுக்கு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் தெரியாது, நீ பாத்துருக்கீங்க. நான் கவனிக்க, நான் சாப்பாடு கொடுக்க ஓடிட்டு இருந்தேன். அதனால அது கவனிக்க. அதுக்கு காலை சாப்பாடு தானே வச்சுனேக்கா. வண்டியில சாப்பிட்டு தான் ஒன்று கொடுக்கணும். அது தனி மிஷின் உண்டு, எலக்ட்ரிக் மிஷின் வேற ஒன்று உண்டு. பைனாப்பிள் இங்க என்ன படம் பார்த்துட்டு இருக்கீங்க? தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஜீரோ இருக்குது. வேற இதெல்லாம் தண்ணியை வந்து ஊத்து. அவ்வளவு இல்லைன்னா துள்ளி துள்ளி ஆடிட்டு இருக்கீங்க. அடி எத்தனை யானை சேர்த்து சொன்னேன். யானை வச்சுருந்தது ஈகிள். லேடர்னா யானைதான். அப்பா யானைக்கு இங்கிலீஷ் என்னது? நாங்க சின்ன ஸ்டேர்ஸ் படிக்கட்டு. நான் போய் காலைல ஃபெர்டிலைசர் வாங்கிட்டு வரேன். பார்த்து அது ஒன்று கேம் பார்த்து தரேன். கம்போஸ்டர் இருக்கு, ஃபெர்டிலைசர் தான் இருக்கு. அக்ரிகல்ச்சர் மெடிசின் ஊற்றுனா ஃபெர்டிலைசர் 2 இருக்கு. 2 வாங்கிட்டு வருமா? இல்லை 3 வாங்கிட்டு வருமா? ஆமா, அதுவும் கேட்கணும். அதுக்கும் 33% வந்துச்சு. ஃபெர்டிலைசர் இருக்கு கேட்டா அவ்வளோதான். இது இங்கே ஒதுக்கி வச்சிருக்கோம். இந்த படிக்க வேண்டாம், அது ஃபுல்லாக தானே இருக்குது. அந்த எனக்கு வேண்டாம். கம்போஸ்ட் இது இங்கே வச்சிருக்கோம். அது போட எடுத்துக்கலாம். அமுக்கி வச்சிரும். நீங்கள் போட்டுருக்கா கேரு. அது மாதிரி இதில் வாட்டர்மெலன் இதே வந்தாச்சு, செடி வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். அடுத்த பண்ணி குட்டி போட்ட பிறகு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.